வெல்கம் டு என் மேக்ஸ் சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரியில் கொஸ்டின் நம்பர் 6. இஃப் ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ் சச் தட் காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பி, ஷோ தட் ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ஸோ ரெண்டு டயக்ராம் போட்டிருக்கோம், உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ரெண்டுமே அக்யூட் ஆங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லெஸ் தேன் 90 டிகிரியாக இருக்கணும் ரெண்டுமே. நெக்ஸ்ட்டு இங்கே 90 டிகிரி இது வந்து எக்ஸாக்டாக 19 சொல்லாததுனால யூ கேன் டேக் திஸ் டயக்ராம் ஆல்சோ. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வேணும்னு கிடையாது, நம்ம இந்த டயக்ராம் வச்சே போடலாம். ஸோ இப்போ இதில் காஸ் ஏவும் காஸ் பியும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இண்டிவிஜுவலாக காஸ் ஏ காஸ் பி கண்டுபிடிக்கலாம். காஸ் ஏ நம்ம என்ன சொல்லுவோம், அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். ஸோ இப்போ இங்கே காஸ் ஏ இருக்குன்னா இது ஆப்போசிட் ஆங்கிள் ஆகிடும், சரியா? ஸோ இப்போது இதுதான் ஹைப்போட்டனஸ், லாங்கஸ்ட் சைடு. ஸோ அப்போ இது அட்ஜசன்ட். ஸோ அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டனஸ். இப்போ காஸ் பி எடுப்போம். காஸ் பின்னா ஆங்கிள் இங்கே இருக்குது, அப்போ இது ஆப்போசிட் ஆகும், இது அட்ஜசன்ட் ஆகும் காஸ் பிக்கு எடுக்கும்போது. ஸோ அட்ஜசன்ட் பை அகெயின் ஹைப்போட்டனஸ். ஸோ நம்மளோட கொஷனில் க்ளூ என்னது, இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ அப்போ க்ராஸ் மல்டிபிள் எடுத்தால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிரும். ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசின்னு வந்துடும். அப்போது இந்த ரெண்டு சைடோட லென்த் ஈக்குவல். ஸோ நமக்கு ஒரு தியரம் தெரியும், ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஈக்குவல் சைட்ஸ். ஈக்குவல் சைட்ஸோட ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கும், ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ ஆங்கிள் சிஏபி இஸ் ஈக்குவல் டு angle CBA, so that angle A is equal to angle B.